திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிருந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலை வணங்கி அவர்கள் எல்லாம் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவது ஒரு வழமையாகவும் ஒரு முறையாகவும் வைத்திருக்கிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த ராஜா ஐயா அவர்களையும் ஸ்ரீதேவ் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். ஐயா வாங்க ஐயா. சிவாயனம். நன்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். சிவாய நம. முதலில் 4 பெருமக்கள் துதி. வாங்க ஐயா. சங்கர் ஐயா வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். அனைத்து அடியார் பெருமக்களும் இனிய விடியல் வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரே நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரார் திருத்தால் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க. வந்தவாசி செண்பகவல்லியம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் ஓம் நம சிவாய. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாதவூரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருணான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலியமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் உன் கபிலர் பரணர் மெய்வுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார் திருமேவு வட்டின தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கீழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வருஞான இல்லம்மா, வருஞான கண்டராதித்தர். நீங்க வருஞானன்றீங்க, ஞானன்னு வரணுங்கம்மா. வருஞான கண்டராதித்தர். சிவாய நம்ம கோச்சுக்காதீங்கம்மா. திருச்சிற்றம்பலம் அம்மா. அடியேன் எழுத்துக்கிறேங்க அம்மா. தெரியாத சொல்றீங்க இல்ல, இதெல்லாம் ஒண்ணும் இல்லங்கம்மா. மாத்திக்கிறேங்கம்மா. அடியாருங்களுக்கு தான்மா கோபம் கிடக்குது அம்மா. திருத்திக்கிறமா இது திருத்திக்கிறாமம்மா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம்
அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருட்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள்தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். சரஸ்வதி அம்மா வாங்க, திருக்கதவும் திறக்க. பெருமான் பேரா நந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்காள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து அருமா திருமாலரியா திருப்புயங்கள் திருமாலரியா திருப்புயங்கள் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கள் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றி ஐயா. திருப்பள்ளி எழுச்சி வாங்க, சிவலலிதா வாங்க. சிவலலிதா திருச்சிற்றம்பலம். விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் சொல்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழ செய்தானே வன் திரு பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களி தரும் தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் உலகு குயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவரே இம்மாநிலத்தே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழ் ஓசைகளே, இன்றைக்கு 341வது நாளாக திருவாசகத்திலே 25வது பகுதியாகிய ஆசைப்பத்து. சுந்தரமூர்த்தி நாயனார் ஆசை நீக்கி அன்பு சேர்த்தின்னு பாடுவார். கூசம் நீக்கி குற்றம் நீக்கி செற்ற மனம் நீக்கி ஆசை நீக்கி அன்பு சேர்த்தின்னு பாடுவார். அதுதான் வாழ்வின் பலன். ஆனா இங்க மணிவாசக பெருமான் நான் ஆசைப்பட்டேன்னு பாடுறார். ஏன்னா அப்பர் சொன்ன மாதிரிதான், பெருமானுடைய திருவடியை காண வேண்டும் என்றால் இந்த மனித பிறவையும் வேண்டும்னு சொன்னார்லவா, அந்த மாதிரி எதுக்கு ஆசைப்படணும் எதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு இருக்குது. அதனால
பெருமானை கூவி அழைப்பதற்கு ஆசைப்பட வேண்டும், பெருமானுடைய திருவடியை காணுவதற்கு ஆசைப்பட வேண்டும், அடியார்களோடு இருக்க ஆசைப்பட வேண்டும் என்ற வகையில இந்த ஆசைப்பத்து என்ற பகுதியை நம்முடைய மணிவாசக பெரும் அமைத்திருக்கிறார். ஆத்ம இலக்கணம்னு போட்டிருப்பாங்க. ஆன்மாவுடைய இலக்கணம் ஆசைப்படுவதுதான். அந்த ஆன்ம நிலை நீங்கி நாம் அந்த பசுத்துவத்தை நீங்கி பதித்துவம் அடைய வேண்டும் என்றால் அந்த நிலையிலே நம்ம ஆசையை அன்பாக மாற்றிக்கொள்ளுதல் என்று சொல்வார்கள். அதனாலே இந்த ஆத்ம இலக்கணத்திலே உரிய ஆசைப்பத்து. முதல் பாட்டு கருட கொடியோன் காண மாட்டான். நடராஜையா வாங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். கருட கொடியோன் காண மாட்டான் கடல் சேவடி என்னும். கருட கொடியோன் காண மாட்டா கடல் சேவடி என்னும் பொருளை தந்திங்கு என்னை ஆண்ட பொல்லா மணியேவோ. இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும். அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும். அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே, கண்டாய் அம்மானே. நன்றிங்கய்யா. திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. இப்ப அம்மா சரஸ்வதி அம்மா பாடினாங்க இல்லையா? அந்த திருமாலறியா திருப்புயங்கனுடைய அந்த இது சேவடிதான் இங்கே கருட கொடியோன் காணமாட்டா கடற்சேவடி. அந்த கடற்சேவடியை அடைவதற்கு பெருமானே என்னை நீ அழைக்க வேண்டும், இங்கே வா என்று அழைக்க வேண்டும். இருளை துறந்துட்டு எங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான். பெருமான் என்னை அழைப்பதற்காக நான் ஆசைப்பட வேண்டும் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து மொய்ப்பால் நரம்பு கயிறாக. ஐயா நான் பாடட்டுமா? படிப்பா. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மொப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பு தோல் போர்த்த குப்பாயும் கிருக்கில்லேன் கூவி கொள்ளாய் கோவையே. எப்பாலவர்க்கும் அப்பாலாம் என் ஆரமுதேயோ. அப்ப காண ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். முதல் பாட்டுல இருளை துவத்திட்டு இங்கே வா என்று கூறினார். அப்படி பெருமான் வந்தால் அவனை காண வேண்டும் அல்லவா? அந்த அவனை காண ஆசைப்பட்டேன், அப்பா காண ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. பெருமானை கண்ணார காணுதல். முதல்ல கண்ணார காண, முதல்ல ஊன கண்ணால காண முடியாது. முதல்ல ஞான கண்ணாலே காண முயல வேண்டும். அந்த ஞான கண்ணாலே கண்ட பின்னே ஊனக்கண்ணாலே காணலாம் என்று சொல்லுவார்கள். வெறும் ஊனக்கண்ணால முயற்சி பண்ணா அவனை காண முடியாது. அதனாலே ஞான கண்ணாலே காணுதல், அதுதான் நிட்டை கூடுதல் ஐயா சொன்னார். வாழ்க வாழ்க. அடுத்து நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா நீங்க ஒரு உண்மையிலேயே ஏற்கனவே உங்க ஆசானம் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு. ஆசைப்பட்டேன் இருளை துறந்து இங்கே வா என்று அங்கே கூவும்னு அந்த இடம் தான், வேற ஒண்ணும் இல்ல. பூர்வ மதியம் தான். காலையில நீங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணீங்களா அடியார் பெருமக்கள்லாம் வந்து சேருவாங்க. உண்மையை தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். நீங்களும் ஒரு பெரிய ஞானி தான், உண்மையை தெரிஞ்ச மனிதர் தான், சொல்லணும் எல்லாருக்கும். நன்றிங்க ஐயா. அதான் சொன்னேன், இருளை துறக்கிற உள்ளகிற ஜோதி வெளியே உள்ளகிற சோதிய தொடர்பு கொண்டா இருள் தானா விலகும் இல்லையா? அப்பதான் இருள் துறக்கும். வாழ்க. நன்றி நன்றி. அதனாலதான் சொன்னேன், நெட்டை காணுதல் என்பது முதல்ல அகக்கண்ணாலே காணுதல், அதுக்கு பிறகு புறக்கண்ணாலே காணுதல். வாழ்க வாழ்க. குப்பாயம் புக்கு இருக்கின்றேன். குப்பாயம் அந்த உடம்பு, அந்த சட்டை, உடம்பாகிய சட்டை. இந்த உடம்பாகிய சட்டையை நான் தாங்கி இருக்க விரும்பவில்லை. இந்த உடம்பை நம்ம
உடம்பையே கோயிலாக்கி கொண்டு அதன் மூலமாக நான் பெருமானை அடைய வேண்டும் என்பதற்காக குப்பாயம் புக்கு இருக்கவில்லைன்னு பாடினார். வாழ்க வாழ்க. சீவார்ந்த ஈமொய்த்து. சிவ லோகநாதன். தேவி காட்டூர். தேவி கிட்ட புத்தகம் இல்லைங்க ஐயா. சிவபெருமான். சொக்கம்மாள் வாங்க. இருக்கீங்களா? சிவாய நம. ஐயா அம்மா விழாவுக்கு தயாராகிட்டு இருக்காங்க, அவங்களையும் விட்டுருங்க ஐயா. அடியார் படிக்கையா. சிவாய நம. காலையில கோயிலுக்கு போறதுல பிஸியா இருப்பாங்க. மார்கழி மாசத்துல போயிட்டு ஏன்னா இந்த மாசம் காலைல கோயில் திறக்கும். மத்த நாள்ல 7 மணி 6 மணி மேல கோயில் திறக்கும். இந்த மாசத்தான் காலைல 4 மணி 4:30 மணிக்கு கோயில் திறப்பாங்க. சரி, அடியார் படிக்கையா. மொய்த்தழ் கொடு திரியும் சிறுகுடில் இது சிதைய கூவாய் கோவே கூத்தா காத்து ஆட்கொள்ளும் குருமணியே தேவா தேவர்க்கு அறியானே சிவனே சிறிதென் முகம் நோக்கி ஆவா என்னை ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே ஆவா என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. அப்ப இருளை துறந்துட்டு எங்கே வா என்று சொல்கிற போது பெருமானை காணுவதற்கு யாருடைய உதவி வேண்டும்? குருவுடைய உதவி வேண்டும். அதனால்தான் எங்க கூத்தா காத்து ஆட்கொள்ளும் குருமணியே என்று கூப்பிடுறார். அந்த குருமணி எங்க இருக்கார்? பெருமானுடைய உள்ளத்தில் இருக்கார். அறுபரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகிய பெருமை அந்த குருமணி உள்ளிருந்து உணர்த்த அதன் மூலமாக பெருமானை இருளை துறந்துட்டு காணுதல். அதுதான் நெட்டை கூட. வாழ்க வாழ்க. அடுத்து 4வது பாட்டு. ராணியம்மா. எலும்பு ஊட்டை மீட்டு அழுகு ஊரல் விரிலி நடைகூடம் தொடர்ந்து என்னை நலிய துயர் உருக்கின்றேன் சேத்தன் எம்மானே தோத்தன் எம்மானே உடைந்து நைந்து உருகி உள் ஒளி நோக்கி உன் திரு மலர்பாதம் உடைந்து நைந்து உருகி உள் ஒளி நோக்கி உன் திரு மலர்பாதம் அடைந்து நின்றவன் ஆசைப்பட்டு கண்டாய் அம்மானே அடைந்து நின்றவன் ஆசைப்பட்டு கண்டாய் அம்மானே கண்டாய் அம்மானே. வீரிலி நடைக்கூடம் அப்படின்றாரு. வீருன்னா சுறுசுறுப்பா இருக்கு. காலையில இருந்து சுறுசுறுப்பா இருக்குது. அப்படி சுறுசுறுப்பா தான் நட்டை செய்ய முடியும். அப்பதான் திருமுறை வாசம் மோத முடியும் இல்லையா? அதனால அந்த சுறுசுறுப்பு இல்லாத போனேனே. அதனால வேற அப்படி சுறுசுறுப்பு இல்லைன்னா அந்த உடம்புக்கு என்ன பேரு? நடைக்கூடமாகிய நடைப்பிணம் என்று சொல்கிறார். அதனால உடம்பு சுறுசுறுப்பா இருந்தாதான் நாம நெட்டை கூட முடியும். அதனால்தான் உடம்பாரடியின் உயிராரழிவர் தொடம்படமெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு உடம்ப சுறுசுறுப்பா வச்சுக்கிறது. வாழ்க வாழ்க. அடுத்து அழிபொன்னகத்து. பாண்டியன் ஐயாவா. சிவ கா பாண்டியன் ஐயாவாக. அன்பே சிவம். பாடட்டுங்களா ஐயா? நான் கோயிலுக்கு போறேன். சரிங்க. நமசிவாய ஐயா. அழிப்பூநகத்து புறந்தோல் பூடி அடியேனுடையாக்கை புளியம்பழம் ஒத்து இருந்தேன் இருந்தும் விடையாய் பொடியாடி எலி வந்தென்னை ஆண்டு கொண்ட என்னாரமுதேவோ அழியேன் என்னை ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அழியேன் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. புளியங்காய்க்கும் புளியம்பழத்துக்கு என்ன வித்தியாசம்? புளியங்காய் என்பது தோலோட ஒட்டி கொண்டு இருக்கும். அதை தோலை பிரிக்கிறது கஷ்டம். காயாருக்கு சொல்ல
ஆனா பழுத்துட்டா அந்த ஓடை ஈஸியா எடுத்துடலாம், தட்டினவுடனே ஓடிடும் இல்லையா? அதனால புளியம்பழம் ஒத்திருந்தேன், நான் என்னுடைய உடம்பை நான் புளியம்பழமாக வைத்திருக்க வேண்டும், எப்ப தட்டினாலும் போறதுக்கு தயாரா இருக்கணும், அந்த அந்த நிலைக்கு என்னை வைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிற, அதுக்காக ஆசைப்படுகிறேன் என்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து எய்த்தேன் நாயர். பாலசுந்தரையா இருக்காங்களா? வாய்ப்பு கொடுங்க ஐயா, நான் அவர் கோயிலாண்ட இருக்கிறாரு ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. சரி சரி. அடுத்தது விமலா இருக்காங்களா? தனலட்சுமி அம்மாவாங்க. ஜனலட்சுமி விமலா படிங்க. அடுத்தது தனலட்சுமி கேட்டுக்கிறீங்களா? சரி, வாழ்க வாழ்க. தனலட்சுமி அம்மாவாங்க. 8:25 ஆசை 10. ஆசை 10ல 6வது பாட்டு. திருவாசகத்துல 25வது பிறகு ஆசை 10, அதுல 6வது பாட்டு. எய்த்தேன் நாயன். ஆமாமா, எய்த்தேன் நாயன். நன்றி நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். எய்த்தேன் நாயேன் இனி இங்கிருக்க இல்லேன் இல்வாழ்க்கை, வைத்தாய் வாங்காய் வானோர் அறியா மலர் சேவடியானே, முத்தா உந்தன் முகவொளி நோக்கி முறுவல் நகை காண, அத்தாசால ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே, முத்தா உந்தன் முகவொளி நோக்கி முறுவல் நகை காண, அத்தாசால ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மார்கழி மாசத்துல காலையில இருந்து திருப்பள்ளி வச்சுட்டு மார்கழி மாசம் மட்டும் பாரு, திருவம்பாவதான் மார்கழியில பாடுறது. திருப்பள்ளி வச்சு தனமே பாடுவோம், கோயில திருப்பள்ளி வச்சு பண்ணுவாங்க. தனமே 360 நாளும் திருப்பள்ளி வச்சு பாடுறதுதான். அந்த திருப்பள்ளி வச்சு முதல் பாட்டு எப்படி இருக்கும்? போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே, புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். பெருமானுடைய நகை, எழில் நகையை காண வேண்டும். அதுதான் இங்க முறுவல் நகையை காண என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். முத்தா உந்தன் முகவொளி நோக்கி முறுவல் நகை காண. அந்த முறுவலை எப்படி காண? அந்த முகத்தை பார்ப்பதனாலே காணலாம். அந்த முகத்தை எப்படி காணலாம்? ஒளியை நோக்குவதனாலே காணலாம். அந்த ஒளி எங்க இருக்கிறது? நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது. அதனால பெருமானுடைய ஒளியை காண வேண்டும் என்றால் நாம் அகத்திலே காண வேண்டும். அந்த அகத்துல இருக்கிறத நெட்டை கூடல்னு சொல்றார். வாழ்க வாழ்க. பாரோர் விண்ணோர். சங்கரையா வாங்க. சங்கரையா. பாரோர் விண்ணோர் பரவியேத்தும் பரணே பரஞ்சோதி, பாரோர் விண்ணோர் பரவியேத்தும் பரணே பரஞ்சோதி, வாராய் வாராய் உலகந்து வந்தாட்கொள்வானே, பேராயிரமும் பரவி திரிந்தெம் பெருமான் என ஏத்த, ஆறாமுதே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே, ஆறாயமுதே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மான் என்பத, அந்த பேராயிரத்தை வானோர் மட்டுமல்ல நானும் ஏத்த வேண்டும் என்று ஆசைப்படுதல். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை, பிரிவிழா அடியாற்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை, மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்து அருளவல்லான் தன்னை, திரிபுரங்கள் தீயழ திண்சிலை கை கொண்ட போரானை, புள்ளிருக்கு வேளூரானே போற்றாதே அற்ற நாள் போக்கினேன்னு அந்த பேராயிரம் பரவி வானோர்கள் ஏத்துகிறார்கள்னு அப்பர் சாமி சொல்ல, அது மாதிரி அந்த பேராயத்தை நானும் பரவி ஏத்த வேண்டும், அதற்கு ஆசைப்படுகிறேன் என்பதை இங்க சுட்டி காட்டுகிறார்.
பேராயிரம் பரவி திரிந்து பெருமான் என ஏத்த ஆறாகமுதே ஆசைப்பட்டேன். வாழ்க வாழ்க. அடுத்து கையால் தொழுது. திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. கையாளுதல் கடல் சேவடிகள் கழும தழுவி கொண்டு கையால் தொழுது உன் கடல் சேவடிகள் கழும தழுவி கொண்டு எய்யாது எந்தன் தலைமேல் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று ஐயா எந்தன் வாயால் அலற்றி அழல் தேமெழுகொப்ப ஐயாத்து அரசே ஆசைப்பட்டேன் கண்டயம்மானே. ஐயாத்து அரசே ஆசைப்பட்டேன் கண்டயம்மானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா வாய்ப்பு. பெருமானை கையால் தொழ வேண்டும். கைகால் கூப்பித் தொழீர் கடிமாமலத்துவிர் என்று பைவாய் பாம்பரை அர்த்த பரமனை கைகால் கூப்பித் தொழீர். கைகால் எதை தொழ வேண்டும்? அவனுடைய திருவடியை தொழ வேண்டும். அப்படி இந்த திருவடியை தொழுவதற்கு என்ன பண்ணும்? முதல்ல அவனை கழுமத் தழுவிக் கொள்ள வேண்டும். கழுமத் தொழுதல் என்பது என்னுடைய உள்ளம் பொருந்த வெறும் கையங்காலம் உடம்ப வச்சு புற கையினாலே தொழுதல் அல்ல, அகக்கையினாலே தொழுதல். அந்த அகக்கையினால் தான் கழுமத்தழுவுதல்னு சொன்னார். அந்த கழுமத்தழுவுலதான் பெரியோர்கள் நெட்டை கூடல் என்று சொல்வார்கள். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடல் என்பதை இந்த கழுமத்தழுல் என்பது நெட்டை கூடலை குறிக்கும்னு எங்க ஐயா சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. செடியார் ஆக்கை. வாழப்பாடி சித்ராமா. கோயில் இருக்கீங்களா? வாழப்பாடியம்மா. அடுத்தது திருச்சிற்றம்பலங்கய்யா. திருவடி வணங்கிக்கிறேங்கய்யா. வாங்க வாங்க. ஐயா எத்தனாவது பாடுறீங்கய்யா? அதுக்குள்ள இங்க கோயிலுக்கு வந்துட்டாங்க. 9வது பாட்டுமா? சரிங்க. 8:29. சரிங்க. திருச்சிற்றம்பலம். அடிகளா பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திடியாராக்கை திறமர வீசி சிவபுர நகர்ப்புக்கு கடியார் சோதி கண்டு கொண்டேன் கஞ்சினை களி கூற படிதான் இல்லா பரம்பரனே உன் பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. நன்றிங்க ஐயா. திருச்சிட்டம்பலம் சாமி. இப்ப அம்மா பாட சொல்ல குழந்தை அங்க கூட தொண்டை கனைக்குது இல்லையா? அந்த அதை நினைச்ச உடனே பாட்டு இதுல பாட்டு வரும். கனைத்தெழுந்த வெண்திரை சூழ் கடலிடை நஞ்சு தன்னை திணைத்தனையாமிடற்றில் திருந்திய தேவனின்னை. குழந்தை கனைச்சா பெரிய சின்ன வயசுல எங்க பாட்டி சிவசிவா சொல்லு அப்படின்னா சிவசிவான்னு சொன்னா அந்த கனை படங்கிடும்னு எங்க பாட்டி சொல்லும். அது ஞாபகம் வந்துச்சு, இளமை ஞாபகம். வாழ்க வாழ்க. கனைத்தெழுந்த வெண்திரை சூழ் கடலிடை நஞ்சு தன்னை திணைத்தனையாமிடற்றில் திருந்திய தேவனின்னை மனத்தகத்தோர் பாடல் ஆடல் பேணி இராப்பகலும் நினைத்து எழுவார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. அவ கனைக்கும் போது சிவனை நினைக்கணும்ன்ற சொல்ல ஞான சம்பந்தன் விட சொல்லி காட்டி நம்முடைய இடர் தீர சிவனை நினைத்தல்னு சொல்லி காட்டுவார். அந்த கனைத்தல பண்ண அந்த ஞாபகம் வந்துச்சு. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அடுத்து கடைசி பாட்டு வெஞ்சேல் அணைய. குன்றத்தூர் உமாமா வாங்க. வெஞ்சேலனைய கண்ணாதம்
வெகுளி வலையில் அகப்பட்டு நஞ்சே நாயே ஞான சுடரே நானோர் துணை காணேன் பஞ்சேரடியால் பாகத்துருவா பவள திருவாயால் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே பஞ்சேரடியால் பாகத்துருவா பவள திருவாயால் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. இந்த உலகம் இருக்குது, இந்த புது புது உலகம், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, அப்புறம் என்னது வாட்ஸ்அப்பு, லொட்டு எல்லாத்தையும் இந்த மீடியா எல்லாம் வச்சுக்கின்னு பயமுறுத்ததே வேலையா போச்சு. தேவையானதுக்கெல்லாம் பயமுறுத்துறாங்க. மழை பெய்தா பயமுறுத்துறாங்க. மழை பெய்து இயற்கை, அதை வச்சுன்னு பயமுறுத்துறாங்க. குற்ற பின்னணின்னு சொல்லி அதை வச்சு பயமுறுத்துறாங்க. அதனால பெருமானே நீ அஞ்சேல் என்று சொல்ல வேண்டும். என்னுடைய பயத்தை நீக்கி எனக்கு பக்தி தர வேண்டும். அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே, அச்சத்தை நீக்கி அருள வேண்டும்னு விண்ணப்பிக்கிற பாடலாக கடைசி பாட்டு அமைச்சிருக்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து அதுதான் ஆத்ம இலக்கணம். எது எதுக்கு ஆசைப்படுது என்பது உலகியல் பொருளுக்கு ஆசைப்படாமல் அருளியல் நிலையிலே பெருமானை காணுவதற்கும் பெருமான் புகழை பாடுவதற்கும் அவன் வா என்று அழைப்பதற்கும் ஆசைப்பட வேண்டும். வாழ்க. நன்றி. அடுத்து யாரையா இன்னொரு அடுத்த ரவுண்டு. ரெண்டாவது வாங்க. கோபால் சரிதா வாங்க ஆரம்பிங்க. கருடக்கொடியோன். திருச்சிற்றம்பலம். கருட கொடியோன் காணமாட்டா கழற் சேவடி என்னும் பொருளை தந்திங்கு என்னை யாண்ட பொல்லாமணியே இருளை துறந்திட்டு இங்கே வா என் அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த இடத்துல இருளை துறந்துட்டு எங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. கண்ண முன்னா இருள் தான் வரும். ஏன்னா நாம் ஆணவமாகிய இருள் இருக்கிறோம். கண்ண முன்னா இருள் தான் வரும். ஆனால் நமக்கு என்ன வர வேண்டும்? ஒளி வர வேண்டும் இல்லையா? அதனால அந்த ஒளி வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? கண்ணை மூடுகிற போது உலகியலை நினைக்காமல் பெருமானுடைய திருவடியாகிய அருளை நினைத்தால் அந்த கண்ணிலே ஒரு ஒளி வரும். அந்த ஒளி என்ன சொன்னோம்? இந்த 2 கண்ணில் இருக்கிற ஒளி கொண்டு போய் நெற்றி கண்ணிலே கொண்டு பூர்வ மத்தியில கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் இருளை துறந்துட்டு எங்கே வான்னு ஐயா நிட்டை கூடலை பத்தி சொல்லுன்ற. அதான் நிட்டை கூடல். வாழ்க வாழ்க. இருளை துறந்துட்டு எங்கே வா என்று அங்கே கூவும். இந்த கண்ணோட 2 கண்ணில் இருக்க அந்த இருளை நீக்கி அந்த பூர்வ மத்தியில இருக்க ஒளிகளை கொண்டு போய் சேர்த்தல். அதான் கூடல்னு பேரு. அதை ஆயுத எழுத்துன்னு சொல்லி காட்டினார் ஐயா. நன்றி நன்றி. அவர் சொல்ற ரொம்ப சாதாரணமா சொல்றாரு. ஆனா அதை உயர்ந்த செய்தி. அதை ரொம்ப உத்து கவனிச்சா அது அதனுடைய உயர்ச்சி தெரியும். வாழ்க. அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். படிக்கிறாயா? மொய்பால் நரம்பு கயிறாக மூளை என்பு தோல் போர்க்க குப்பாயம் புக்கு இருக்க கில்லேன் கூவி கொல்லாய் போவேயோ எப்பாலர்க்கும் அப்பாலாம் என்னார் அமுதேவோ அப்பா காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். பெருமானை அப்பா என்று அழைத்தல். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆறுயிர்கட்கெல்லாம் அன்பு செயல் வேண்டும்னு அருட்பிரகாச வள்ளலார் பாடினார. இந்த பாட்டை வச்சுதான் பாடினாருன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. நன்றி. சீவார்ந்து ஏமொய். செல்வம். ஆமாங்க செல்வம்.
சீவாந்தி மொழித்தழு கொடுத்திரியும் சிறுகுடல் இது சிறைய கூவாய் கோவே கூத்தா காத்து ஆட்கொள்ளும் குருமணியே தேவாதேவர் கரியானே சிவனே சிறிதென் முகம் நோக்கி என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே தேவாதேவர் கரியானே சிவனே சிறிதென் முகம் நோக்கி என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. திருச்சிற்றம்பலம். தேவர்களுக்கெல்லாம் அரியவனாக இருக்கிற பெருமான் அடியார்களுக்கு எளியனாக இருக்கிறான். என்ன காரணம்? தேவர்கள் எல்லாம் அவனை தெய்வமாக வணங்குகிறார்கள், அதனாலே அவன் அரிய பொருளாகிறான். அடியார்கள் அவனை குருமணியாக பார்க்கிறார்கள், அதனாலே அவன் எளியவனாகிறான். குரு என்பவன் எளியவன். ஆட்கொள்ளும் குருமணியே, அந்த குருமணியா பார்த்தா அவன் எளிமையாகி விடுவான் என்ற அந்த எளிமையை காட்டுகிற சொல்லாக அந்த குருமணியை காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து தமிழரசி அம்மா. தமிழரசி அம்மா இருக்காங்களா? ஐயா இருக்குங்க ஐயா. திருச்சிட்டு மேடைந்தெலும்பூத்தை மிக்கலு கூறல் வீரிலி நடைக்கூடம் தொடர்ந்தனை நலிய துயருகின்றேன் சோத்தம் பெருமானே துடைந்து நைந்து உருகி உள்ளொளி நோக்கி உன் திருமலர்பாதம் அடைந்து நின்றிடுவான் என ஆசைப்பட்டு என்னாச்சுமா? கடைசி லைன் வரல. ஐயா 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 படிச்சிடுறேங்க ஐயா. வெளியே போயிட்டாங்க, திருப்பி பாடுங்கம்மா. சரிங்க ஐயா. படிச்சிட்டு ஐயா. மிடைந்தெலும்பூத்தை மிக்கலு கூறல் வீரிலி நடைக்கூடம் தொடர்ந்தனை நலிய துயர் உருகின்றேன் சோத்தம் பெருமானே உடைந்து நைந்து உருகி உள்ளொளி நோக்கி உன் திருமலர்பாதம் அடைந்து நின்றிடுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருமுறை தமிழ் உள்ள கூப்பிடுதான், வெளில போறது இல்ல. பெருமானை உள்முகத்திலே காணுதல், அடைந்து நின்றுடுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. பெருமானத்தை உள்ளத்திலே அடைதல். எப்படி அடைய முடியும்? நேற்று கேட்ட செய்தி, அதனாலே வந்த சிந்தனை, அதனாலே வந்த தெளிவு, இதன் மூலமாக இன்றைய காலையிலிருந்து நெட்டை கொடுதல். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கொடுதல் என்பது, அந்த கேட்டல் என்பது நேற்று நம்ம இந்த உலகத்தை என்னென்னதான் கேட்டோம் அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும். அந்த சிந்தித்தல்ல ஒரு தெளிவு வந்தா விடைகாலம்பர நெட்டை தானா வரும் அப்படின்னு சொல்றது. வாழ்க வாழ்க வாழ்க. பாண்டியன் ஐயா வாங்க. அடிபுண் நகர்த்து. பாண்டியன் ஐயா இருக்கீங்களா? சிவாயம் முதல்ல கூப்பிட்டோம், ரெண்டாவது வாங்க. தாமோதர ஐயா வாங்க. தாமோதர ஐயா வாங்க. பாண்டியன் ஐயா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்களது மைக் வேலை செய்யல. பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்ளிகேஷன்ல கை வச்சீங்கன்னா அப்டேட்னு கேட்கும், அந்த அப்டேட் கொடுத்துருங்க. இல்லைன்னா ஒரு முறை டெலீட் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும். ஐயா மைக்கு நீங்க அலோவ் பண்ணாம விட்டுருக்கீங்க ஐயா, வேற ஒண்ணும் இல்லை. நீங்க பேசுறது கேட்க மாட்டீங்க சாமி. ஆமா, இந்த ஒரு காரியம் மட்டும் பண்ணிட்டு வாங்க. வாங்க ஐயா. தாமோதரன் ஐயா வாங்க. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். ஆளி பொன்னகத்து புறம் தோல் மூடி அடியேன் உடையா கை உளியம்பழமொத்திருந்தேன் இருந்தும் விடையாய் பொடியாடி எளி வந்தென்னை ஆண்டு கொண்ட என்னாரமுதேவோ அழியேன் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அழியேன் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நான் அந்த புளியங்காய் மாதிரி உடம்போட ஒட்டின்னு இருக்கேன். தோலும் காயும் ஒட்டின்னு தான் இருக்கும் புளியங்காயில. அதனால நான் இதோடு உடம்போடு ஒட்டி கொண்டு இருக்கிறேன். அதுல இருந்து அந்த விடுபடணும்னா என்ன பண்ண, அந்த காய் பழுக்கணும். பழுத்தா புளியம்பழம் முத்தல் என்பது பழம் தனியா
ஓடு தனியா போயிடும் இல்லையா? அந்த பழமாக மாறுவதற்கு பெருமானை கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூட. வாழ்க வாழ்க. எய்த்தேன் நாயே. நித்திலா அம்மா வாங்க. சிற்றம்பலம். எய்த்தேன் நாயேன் இனி இங்கிருக்க இல்லேன் வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானோர் அறியா மலர் சேவடியானே முத்தா உன்றன் முகவொளி நோக்கி முறுவல் நகை காண அத்தா சாலா ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அதுல முதல் வரல இவ்வாழ்க்கைன்னு தான் இல் வாழ்க்கைன்னு இருக்குதா? பாட்டு எப்படிமா இருக்கு? எய்த்தேன் நாயேன் இனி இங்கு இருக்ககில்லேன் இவ்வாழ்க்கை வைத்தாய் வாங்காய். நீங்க இல்வாழ்க்கைன்னு படிச்சுங்க. ஆனா இல்வாழ்க்கை அது பொருந்தும். ஏன்னா இல்வாழ்க்கை தான் அறம், அதுதான் மனத்துக்கண் மாதிலநாதன். ரெண்டும் பொருந்தும். அதை பாடபேதம்னு சொல்லல, தப்பு இல்ல. ஆனால் அதை பாடபேதம்னு சொல்லிக்கலாம். இல்வாழ்க்கைன்னு சொன்னாலும் இவ்வாழ்க்கைன்னு சொன்னாலும் அதை பாடபேதமாக கொண்டு இல்வாழ்க்கை அறமாக கருதினால் அந்த அறம் மனத்துக்கண் மாதிலநாதன். அறனெனப்பட்டதே இல்வாழ்க்கை, அறமாவது மனத்துக்கண் மாதிலநாதல் அனைத்து அறம். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. பாரோர் விண்ணோர். ஜான்சி ராணி. ஜான்சி ராணி வாங்கம்மா. ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்கம்மா. பாரோர் விண்ணோர் பரவி ஏத்தும் பரனே பரஞ்சோதி வாராய் வாரா உலகம் தந்து வந்தாட்கொள்வானே பேராயிரமும் பரவி திரிந்தம் பெருமான் என ஏத்த ஆறாமுதே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாராய் வாரா உலகம் தந்து வந்து ஆட்கொள்வோனே. நான் உன்னை தேட முடியாதுப்பா, நீதான் என்ன தேடி வரணும். அதனால வாராய் வாரா உலகம் தந்து வந்து ஆட்கொள்வோன்னு பெருமானை வா என்று அழைக்கிறார். வாழ்க வாழ்க. நடத்து. பரமேஸ்வரி அம்மா கையால் தொழுது. சிவாய நம. வாமா, 8வது பாட்டு. கையால் தொழுது உன் கழ சேவடிகள் கழுமத் தழுவிக்கொண்டு எய்யாது எந்தன் தலைமேல் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று ஐயா எந்தன் வாயால் அழற்றி அழல் சேர் மெழுகு ஒப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஐயா என்றன் வாயால் அரற்று அடல் சேர் முழுகப்ப. பெருமானை வாயாலே அரற்றுதல். பெருமான் எங்க இருக்கிறான்னு கேட்டார். அப்பர் சாமி சொல்லுவார், மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டரினத்தகத்தான். அவன் மனசுல இருக்கிறான், வாக்குல இருக்கிறான், தலைமையில இருக்கிறான்றதான் நம்ம பார்த்தது இல்லை. ஆனால் அவனுடைய புகழை வாயார பாடினால் அவன் நம்முடைய இனமாக இருப்பான்னு அப்பர் சாமி சொன்னதுதான். அது இங்க இருந்து இங்குதான், அதுதான் இங்க என்ன சொல்றாரு, ஐயா எந்தன் வாயாலரற்றி அடல் சேர் மெழுகொப்ப. இதை சேக்கிழார் பெருமாள் எப்படி சொல்லி காட்டுவாங்க, நமச்சிவாயத்தை அப்படி ஓங்கி சொல்ல வேண்டும்னு சொல்லுவார். ஞானமை நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொலாம் ஆனசே நமச்சிவாய பதிகத்தை அங்கண் வானமும் நிலனும் கேட்க ஓதி ஈனமாம் பிறவி தீர யாவரும் புகு என்று. அப்ப அந்த வானமும் நிலனும் கேட்கவோதான் வாயால் அரற்றுதல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து செடியார் ஆக்கை 9வது பாட்டு. ஓரூர் செண்பகவல்லி அம்மா இருக்கீங்களா? வந்தவாசி பயணத்துல இருக்காங்கய்யா. போரூர். சரிம்மா சரிம்மா, கேட்டு சொல்லுமா.
செவிச்செல்வம். சொக்கமாலம்மா வந்திருக்காங்க பாருயா. வந்தவாசி செண்பகவல்லி அம்மாவா சொக்கம்மாள் படிங்க வாங்க. கூப்பிட்டு செடியாராக்கை திறமர வீசி சிவபுர நகர்புக்கு கடியார் ஜோதி கண்டு கொண்டேன் கண்ணினை களி கூற படிதான் எல்லா பரம்பரனே உன் பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. கண்கிணை கலிகூற அப்படின்னாரு. கண் இணை என்பதே வலக்கண்ணு இடக்கண்ணும். அந்த வலக்கண்ணு இடக்கண்ணு எப்ப களி பெறும்? அந்த புருவ நாட்டத்துல கொண்டு போய் சேர்த்தால் அது களி என்ற இன்பத்தை அடையும். அந்த கண்ணினை கலிகூற என்பதுதான் நிட்டை கூட. வாழ்க வாழ்க. அடுத்து வெஞ்சேல் அணைய பட்டமலமாங்க. திருச்சிற்றம்பலம். வெஞ்சேல் அணைய கண்ணார்தம் வெகுளி வலையில் அகப்பட்டு நைஞ்சேன் நாயேன் ஞான சுடரே நான் ஓ துணை காணேன் பஞ்சேரடியார் பாகத்தொருவா பவளத் திருவாயார் அஞ்சேல் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க வாழ்க. நானோர் துணை காணேன். எனக்கு ஒரு துணையே இல்லப்பா. அப்ப யார் துணை? பஞ்சேரடியாள் பாகத்து ஒருவர் தான் துணை. அவன்தான் ஏகம்பப்ப ஏலவார் குழலி உடனுரை ஏகம்ப பெருமான்னு சொல்றது. பஞ்சேரடியாள் பாகத்தொருவர் தான் நமக்கு துணை என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க என்று சொல்லி இதோட நிறுத்திடலாம். மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். பொன்னூசல் பாடி திருக்கடை பெற்று வாழ்த்து. சரிங்க ஐயா. யாராவது பாடாம இருக்காங்களா? கேளுங்க ஐயா. சரஸ்வதி அம்மா இல்ல அத நிகழ்ச்சியில 20 பேர் தாங்க. நம்ம 2 சொல்லிட்டா வச்சுட்டாங்க. அந்த இது பதிவு படிச்சாங்க. சரஸ்வதி அம்மா படிங்க. நான் சிவலலிதா லோகநாதன் படிங்க. 4ஆம் கடைசி பாட்டு. நான் படிக்கிறேன். வெஞ்சேலனைய கண்ணார்த்தம் ஒருத்தரா பாடுங்க பாடுங்கம்மா பாடு. கண்ணார்த்தம் வெகுளி வலையில் அகப்பட்டு நைஞ்சே நாயன் ஞான சுடரே நானோர் துணை காணேன் பஞ்சேரடியால் பாகத்தொருவா பவள திருவாயால் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. திருச்சிற்றம்பலம். நஞ்சேன் நாயேன் ஞானச்சுடரே. நாய் என்பது கேவலம் இல்ல. நாய் என்பது நன்றி உணர்ச்சி உள்ளது. பெருமான் எனக்கு செய்த உதவிகளை எல்லாம் நன்றி உணர்ச்சியோடு நினைத்து பார்த்தால் உள்ளம் தானாக உருகும். அப்பா நஞ்சேன் நாயேன் ஞான அப்படி அந்த உள்ளம் உருகுதான் உயர்ந்த ஞானம் என்று சொல்றார்கள். அதனால நஞ்சேன் நாயேன் ஞானச்சுடரே என்று பெருமானை துணை கழைக்கிற மாதிரி அமைந்த பாடல். நானோர் துணை காணேன். அந்த ஞானச்சுடர் தான் நமக்கு துணை என்று சொல்ற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. சரஸ்வதி அம்மா படி. வெஞ்சேலனைய கண்ணார் தம்பே குழி வலையில் அகப்பட்டு வெஞ்சேலனைய கண்ணார் தம்பே குழி வலையில் அகப்பட்டு நைஞ்சே நாயே ஞான சுடரே நஞ்சேன் நாயேன் ஞான சுடரே
நானோர் துணை காணேன் பஞ்சேர் அடியாள் மாகத்து ஒருவா பஞ்சேர் அடியாள் பாகத்து ஒருவா பவழ திருவாயால் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அம்மானே அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அம்மானே அம்மானே. வெஞ்சேலனைய கண்ணார் வெகுளி வலையில் அகப்பட்டு, ஏதோ பெண்ணாசைக்கு மயங்கன்னு தான் இந்த பாட்டுக்கு ஒரு அர்த்தம் சொல்லிடுவாங்க. ஆனால் கண் என்பது என்ன? கோபத்தின் அடையாளம். அந்த வெகுளி என்பது கோபம். அந்த கோபம் எதுக்கு? அந்த கோபம் எதுல தெரியும்? கண்ணுல தெரியும். ஏன்னா கண்ணு செவந்துரும். அதனால வெஞ்சேலனைய கண் என்ற செயல் என்பது சிவப்பு இல்ல, கண்ணு சிவந்து போதல்லவா. அதனால கோபத்துல கண்ணு சிவக்கிறத செய்திய சொல்றாரு எங்க ஐயா சொல்லுவாங்க. வெறும் பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை அதையே உலகிய நிலையில சொல்லாமல் வெஞ்சேலனைய கண்ணார் வெகுளி வலை என்பது கோபத்தினாலே நம் கண் சிவந்து போகிறது. அந்த திறந்தே வச்சிருந்தா அந்த கண்ணு சிவகதான் செய்யும். அந்த கண்ணை மூடனா அது குளிர்ச்சி அடையும். குளிர்ச்சி அடைந்தா அது போய் புருவ மத்தியிலே சேரும். அப்ப அந்த கோபம் குறையும். கோபம் குறைந்தா ஆசை தீரும். ஆசை தீர்ந்தால் அன்பு பெருகும். அந்த அன்பு பெருகுதல் தான் நெட்டை கூடல்னு சொல்றது ஒரு வழி. வாழ்க வாழ்க. நன்றிங்க ஐயா. ஐயா அடியேன் ஒரு முறை பாடிடுங்க ஐயா. பாடுங்க. அவன் நெட்டைன்னு சொன்னா அது பாட்டு பாட விடாம. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. அரங்கய்யா வந்திருக்கிறாரு. வெஞ்சேலனைய கண்ணார் வெகுளி வலைன்றது அந்த நெட்டை கூடல் தான் அது. உண்மையா? நன்றி நன்றி சிவாய. நன்றி சாமி. நன்றி. பொருளை எப்படி வேணாலும் வளைச்சு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பா. அதுக்கேற்ற மாதிரி அதுதான் பெருமுறை. ஆமா, ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி, அறிவு நிலைக்கு ஏற்ற மாதிரி தானே பொருள். ஆமா சிவாய. நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நினைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருள் தானா வந்து அமையும். கண்டிப்பாங்க ஐயா. அது எவ்வளவு பெரிய உச்சபட்சமான ஞானம் அது சிவபெருமான். ஞானம்னு சொல்லா நெட்டை குடல் சொல்லலாம். சரியகிரியே யோகம் ஞானம்ன்றது 4வது நெறி. கேட்டல் சிந்தித்தல் தழுதல் நெட்டை குடல் என்பது 4வது நெறி. அவ்வளவுதான். ஆமா ஆமா ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. ஆமா. வெவ்வேறு சொல்லால சொல்லி சொல்லுதான் வேற தவிர கடைசியில இது ஒண்ணுதான். ஆமாங்க. ஆமா. நன்றிங்க ஐயா. அடியன் பாடிருங்க ஐயா. சிவாய. வெஞ்சேலனைய கண்ணார்தம் வெகுளி வலையில் அகப்பட்டு நைஞ்சேன் நாயேன் ஞானச் சுடரே நானோர் துணை காணேன். வெஞ்சேலனைய கண்ணார்தம் வெகுளி வலையில் அகப்பட்டு நைஞ்சேன் நாயேன் ஞானச் சுடரே நானோர் துணை காணேன். பஞ்சேரடியால் பாகத்துருவா பவல திருவாயால் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. பஞ்சேரடியால் பாகத்துருவா பவல திருவாயால் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. நன்றி ஐயா. இங்க பஞ்சேரடியாள் பாகத்தொருவர் என்பது ஏகம்ப பெருமானுடைய பாகமா இருக்கிற இளவார்குழை என்று சொல்றது ஒரு மரபு. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அரங்கோ ஐயா பாடுறீங்களா? கடைசி பாட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்ய போறோம். அரங்கோ பொன்னி வாய்ப்பு இருக்கா? வாங்க வாங்க வாங்க. இந்த பாட்டாங்கய்யா வெஞ்சேலனையா தானேங்கய்யா? ஆமா, 10வது பாட்டு. 6, 8ல 25ல 10. வெஞ்சேலனைய கண்ணார்தம் வெகுளி வலையில் அகப்பட்டு நஞ்சே நாயேன் ஞான சுடரே நானோர் துணை காணே. பஞ்சேரடியாள் பாக தொருவா பவள திருவாயா
அஞ்சே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே வாழ்க வாழ்க வாழ்க. அரங்க ஐயா போன வாரத்துல ஒரு நாளுக்கு நான் கேட்டுட்டு இருந்தேன். அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச அப்புறம் அரங்கவனையில் அந்த இலக்கண குறிப்பெல்லாம் சொன்னார். என்ன அந்த மொழிக்கு இலக்கணம் என்பது உடம்புக்கு கண்ணு மாறின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அந்த வெஞ்சேலனைய கண்ணாருன்னு அந்த இலக்கண கண்ணை பேசினார் அரங்க ஐயா. பார்த்தேன். வாழ்க. நன்றி நன்றி. வணக்கம். நன்றியா நன்றியா. இலக்கண குறிப்பு பொன்னூசல். சரி வாங்க தனலட்சுமி அம்மா வாங்க. பொன்னூசல் ரெண்டாவது பாட்டு தனலட்சுமி அம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. மூன்றங்கு இலங்கு நயனத்தன் மூவாத வான் தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேன் தங்கி தேத்து அமுதூரி தான் தெளிந்தங்கு தங்கி நின்றொருக்கும் உத்தர கோசமங்கை தங்கு இடை மருது பாடி குளமஞ்சை போன்றங்கு அனநடையீர் பொன்னூசல்லாடாமோ தங்கு இடை மருது பாடி குளமஞ்சை போன்றங்கு அனநடையீர் பொன்னூசல்லாடாமோ பொன்னூசல்லாடாமோ. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மூன்றங்கு இலங்கு நயனத்தன். இரண்டு கண்ணுக்கு மேல மூன்றாவது கண்ணுல நயனம், அதுதான் நெற்றிக்கண். அந்த இரண்டு கண்ணும் உலகியல் நிலை என்றால் அங்க மேலே நெற்றிக் கண்ணு தான். அதுதான் இலாடத்தானம் புருவ பற்றி சொல்லுவாங்க. அதுதான் நிட்டை குடலுக்கான இடம். அதனால மூன்றங்கு இலங்கு நயனத்தன் என்பது அந்த ஆயுதத்தில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த பூர்வ நடுவாகிய இலாடத்தானத்தை குறிக்கும். அதுவே நிட்டை குடலுக்கான இடம்னு சொல்லுவாங்க. அதுதான் மூன்றங்கிலங்கு நயனத்தன் மூவாத வான்தங்கு தேவர்களும் காணா மலரடிகள் என்று அந்த திருவடியை நினைப்ப அங்க கொண்டாந்து நிறுத்தணும். வாழ்க வாழ்க. திருக்கதவு அடைக்க சங்கரையா வாங்க. விடுமென் வெகுளி யார் பாடுறதையா? வாங்க சங்கரையா நேசநாயனர். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமீன் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கள் நாள்வான் புகழ்களையே. உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கள் நாள்வான் புகழ்களையே. புயங்கள் நாள்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. விடுமின் வெகுளி வேட்கை. வெகுளி என்பது வேட்கை என்பது ஒரு கண்ணு, வெகுளி என்பது ஒரு கண், வேட்கை என்பது ஒரு கண். இந்த வேட்கையை வெளியிட்டா பெருமானுடைய திருவடியாகிய புருவ மத்தியில போய் சேரலாம். அதுதான் நிட்டை. வாழ்க வாழ்க. வாழ்த்து வாழ்த்து ஜான்சிராணி சதாசிவம் படிங்க. மண்ணில் நல்லவண்ணம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணில் நல்லது உறும் கழுமலவல நகர் பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே.
திருச்சிற்றம்பலம். வாழ்கவே வாழ்க என் அந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன் தான், வாழ்கவே வாழ்க மலமிலான் பதமே. ஏன் அடியன் படிக்கிறேன் பாட்டு? பாடுங்க. வாழ்க அண்ணனார் பாடுங்க. திருச்சிற்றம்பலம். ஐயா நீங்க சொன்னீங்களே சென்ற காலத்தின் பழுதிலா திறமும். பாடுங்கம்மா. சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்து அருளப் பெற்ற பேரு இதனால் என்றைக்கும் திருவருள் உடையோம், நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் உயிர்ந்து வென்றிகொள், திருநேற்று ஒளியினால் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பார். திருச்சிற்றம்பலம். சென்ற காலத்தின் படுதலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் எதனாவலும் இன்று பூதுக திருநீற்றினாலே வரும். அதுதான் திருநீற்று ஒளின்னு சொன்னார். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. சிவாய நம. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் தெய்வ வடிவம் தரும், நல்லட எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. திருச்சிற்றம்பலம். வாங்க தமிழரசி அம்மா வாங்க, வாழ்த்து படிங்க. இருக்கீங்களா? அரணுக்கு வரை மீது விரியுற்ற மூலா கரந்தனை உரைக்க விளையா, அருணகிரியார்க்கும் அது கருணமிகு நல்வாக்கு அனுக்கிரகம் செய்ய விளையா, உற்ற தங்கத்தில் இசை பெற்ற நக்கீரருக்கு உபதேசம் அருள விளையா, நரருக்குள் யானுனது அடிமை என்று உய்ய வகை நவிலாது, நீ இருந்தால் நானுண்டு தமிழுண்டு நீ உண்டு கிருபை உண்டு நாயனடு ஒன்றுமிலையா, வரமற்ற சொரூப நிலையருள் கர்த்தனே மோக வள்ளி குஞ்சரி மணாளா, வனசமலரையன் மதனை அருள் சரச கோபால மருக சரவண முருகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். படி வாழ்த்து படி. வாழ்க அந்தனர் வானவரானினம், வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அறநாமமே, சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. சிற்றம்பலமையா. நன்றிங்க ஐயா. சொக்கம்மாள் வாங்க, வான்மியில் வழாது பெய்க. வான்முகில் வளாது பெய்க, மழை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறையிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றமம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. குரு மரபு வாழ்த்து பாடட்டுங்களா? பாடுங்க. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை, பயில்வாய்மை மெய் கண்டார் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுழி தழைக்க மாதோ, சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுழி தழைக்க மாதோ, சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுழி தழைக்க மாதோ. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அற்புதம். நன்றிங்க ஐயா. நிறைய செஞ்சுக்கலாமா? நிறைய பண்ணலாம். சிவாய நம. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கங்க. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும்
என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 7:30 மணிக்கு கந்த புராணம் கதையல்ல நிஜம் என்கிற நிகழ்ச்சியிலும் சரியாக 9:50க்கு திருத்தொண்ட தொகை பாடியும் 10 மணிக்கு மேல் பொன்னூசல் பாடியும் பொன்னூசலுக்கு பிறகு ஆத்மார்த்த பூசையும் செய்து நிகழ்ச்சியை நிறைவு செய்து ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியிலும் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நான் நவின்றேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று கூறி நிகழ்ச்சி இதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.